ரைட். விசை திருப்பம் தொடர்பான ஒரு எளிய பிரச்சனை ஒன்றை பார்ப்போம். நாம இன்னைக்கு கேள்வியை பார்ப்போம். இதுல ஒரு கோல் ஒன்று இருக்கு, 120 மீட்டர் நீளமான கோல் ஒன்று இருக்கு. இதுல ஒரு முனையில 20 நியூட்டன் விசையும் மறுமுனையில 40 நியூட்டன் விசையும் தொழிற்படுது. 20 நியூட்டன் விசையிலிருந்து எவ்வளவு தூரத்தில் விளைவு விசை தொழிற்படும் என்று கேட்டால், இதுல இருந்து எக்ஸ் மீட்டர் தூரத்துல, அதாவது பாருங்க 20 விட 40 பெருசு, அப்ப கொஞ்சம் நாங்க 40க்கு அருகில் எடுப்போம். அப்ப இவ்வளவு தூரத்துல விளைவு விசை தொழிற்படுதுன்னு எடுப்போம். அப்ப எக்ஸ் தூரத்தை நாங்க கண்டுபிடிக்க வேணுமாக இருந்தா 120 இது எக்ஸா இருந்தா இது எவ்வளவு இருக்கும்? 120 சய எக்ஸா இருக்கும் இந்த அறிக்கை தூரம். இப்ப நாங்க இந்த கோல்ல ஒரு புள்ளி பற்றிய விசை திருப்பத்தை பார்ப்போம். இதுல நாங்க இந்த இருக்கிற புள்ளி விளைவு விசை சி எடுப்போம். இந்த விளைவு விசை சி பற்றி ஏ என்ற இந்த புள்ளிக்கும் பி என்ற இந்த புள்ளியில தொழிற்படுற விசைகளுக்கு விசை திருப்பங்களை பார்க்கிற நேரம் சி பற்றி இடஞ்சுழியாக விசை திருப்பம் எடுத்தால், சி பற்றி இடஞ்சுழியாக விசை திருப்பம் எடுக்கிற நேரம் பில தொழிற்படுற 40 நியூட்டன் விசை நேராகவும் 20ல தொழிற்படுற விசையை பாருங்க எதிராக தொழிற்படுகிறது. அவை இது மறையாகவும் அமைய போகுது. அப்ப பாருங்க பிள்ளைகள், சில இருந்து 120 சய எக்ஸ் தூரத்துல 40 நியூட்டன் விசையும், அடுத்து நாங்க சக போட வேணும். ஆனால் இது எதிராக தொழிற்படுறபடியா ஒரேடியா மைனஸை போடுவோம். அப்ப அது பாருங்க 20 நியூட்டன் விசை எவ்வளவு தூரத்துல? எக்ஸ் மீட்டர் தூரத்துல தொழிற்படுது. விசை திருப்பங்களின் அச்சர கணித கூட்டுத்தொகை 0. இனி பிள்ளைகள் நாங்க 120 சய எக்ஸ் தர 40 ஒரு பக்கமும், இந்த 20 எக்ஸ் அங்கால போற நேரம் நேர் 20 எக்ஸ் என்று வரும் எங்களுக்கு. சரியா? பிறகு இந்த 40ஆல எக்ஸ் பிரிக்கணும்னா 40 எக்ஸ் வரப்போகுது. 40ஆல இதை பிறகு 48 2 சைவ 4200 வருது. இந்த பக்கம் 20 எக்ஸ் இருக்கு, சுருக்கல் தானே. அப்ப அது அந்த பக்கம் போகல உங்களுக்கு 60 எக்ஸ் வரும், இங்கால 4800 வரும். எக்ஸ் 80 மீட்டர் வருது. ஆகவே ஏயில இருந்து சி என்ற இடத்துல விளைவு விசை எவ்வளவு தூரம்? 80 மீட்டர் தூரம் என்பது உங்களுக்கு விடையாக வரும்.